பெரும்பாலான நவீன வாகனங்கள் அதன் பயணிகளை பாதுகாப்பதற்காக பாதுகாப்பான முறைமைகளை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளன. அவற்றை பின்வருமாறு கூறலாம். சீட் பெல்ட் பாதுகாப்பு பட்டி. பாதுகாப்பு பயணிகள் தங்களது பாதுகாப்பிற்காக பாதுகாப்பு பெல்ட்டை அணிவது அவசியமாகும். கத்தார் போக்குவரத்து சட்டம் முன்னெச்சரிக்கையில் இருக்கும் பயணிகள் எல்லா நேரத்திலும் பாதுகாப்பு பெல்ட்டை அணிவதை கட்டாயப்படுத்துகின்றது. பாதுகாப்பு பட்டி. வாகனம் நிறுத்தவோ அல்லது பின்னால் செல்லவோ அல்லது விபத்து ஏற்படவோ தொடங்கும் போது சீட் பெல்ட் சீட்டையும் பயணியையும் பாதுகாக்கின்றது. வாகனத்தின் உள்ளே இருக்கும் வேறு எந்த பகுதியுடனும் மோதாமல் தலை மற்றும் முகத்தை பாதுகாக்கின்றது. இது சுமார் 40% முதல் 50% வரையான கெடுதிகளை இதிலிருந்து நம்மளை பாதுகாக்கின்றது. குறிப்பாக வாகனம் திரும்பும் போது பயணிகள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்ளாமல் இந்த பாதுகாப்பு பட்டி தங்களை பாதுகாக்கின்றது. இது வாகனத்தின் கட்டுப்பாட்டை பராமரித்து இயக்க உதவுவதோடு விபத்துக்கள் ஏற்படுவதான சாத்தியப்பாடுகளையும் குறைக்கின்றது. பயணிகள் வாகனத்தில் செல்லும் போது சடுதியாக அந்த வாகனம் நிறுத்தப்படும் போது ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்ளாமலும் மற்றும் இந்த சீட் பெல்ட் பாதுகாக்கின்றது. அது மட்டுமல்லாது சில சமயங்களில் நாங்கள் வாகனத்திலிருந்து வீசப்படலாம், அதை கூட பாதுகாக்கின்றது. பாதுகாப்பு பட்டி எவ்வாறு பயன்படுத்தப்படுவது? வாகனத்தின் சீட் பெல்ட்டை அணிவது ஓட்டுநரை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவுகின்றது. பாதுகாப்பு பட்டிகள் உடல் கட்டமைப்பின் எலும்பு கட்டமைப்பின் உதவியாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இடுப்பு, மார்பு மற்றும் தோள்களின் முன்புறம் குறுக்காக போட வேண்டும். தோள்பட்டை கடினத்தன்மை கழுத்தை தொடக்கூடாது. இது சரி செய்யக்கூடிய அளவு இறுக்கமாக இருக்க வேண்டும் மற்றும் தளர்வாக இருக்கக்கூடாது. இதனை ஒரு பயணி மாத்திரமே பயன்படுத்த முடியும். வாகனத்தின் உட்கார்ந்த பின் எல்லா நேரங்களிலும் பாதுகாப்பு பட்டி அணிவது மிக முக்கியமான விடயமாகும். ஓட்டுநரின் தூரம் குறைவாக இருந்த போதிலும் சரியே. வாகனம் ஓட்டும் போது பாதுகாப்பு பட்டி அணியாமல் வாகனம் திடீரென நிறுத்தப்பட்டால் பயணிகளுக்கு பலத்த காயங்கள் ஏற்படும். அல்லது வாகனத்தில் ஒருவர் மற்ற ஒருவருடனோ அல்லது வாகனத்தின் மற்ற பகுதிகளுடனோ பலத்த மோதல்கள் ஏற்படும். எனவே சீட் பெல்ட் இல்லாமல் ஒரு டிரைவர் தனது வாகனத்தின் வெளியே செல்வது தடுக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். குழந்தைகளும் பாதுகாப்பு பட்டியும். வாகனத்தில் உள்ள பாதுகாப்பு பட்டிகள் குழந்தைகளுக்கு பொருத்தமானவை அல்ல. ஏனெனில் அவர்களுடைய வயது மற்றும் அளவுகளுக்கேற்ப ஒரே வருடம் முதல் 10 வயது வரை உள்ளவர்களுக்கு சிறப்பு இருக்கைகள் உள்ளன. பாதுகாப்பு பட்டிகள் தொடர்பாக குழந்தைகளின் பாதுகாப்பிற்கு 4 முக்கிய விடயங்கள் உள்ளன. ஒவ்வொரு பயணத்திலும் எல்லா நேரங்களிலும் குழந்தைகள் சரி செய்யப்பட வேண்டும். குழந்தைகள் எப்பொழுதும் பின்னிருக்கையில் அமர வைக்க வேண்டும். குழந்தைகளுக்கு பொருத்தமான பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்துதல். குழந்தைகளின் பாதுகாப்பு இறக்கைகள் மற்றும் பொருட்களை சரியான முறையில் பயன்படுத்துதல். குழந்தைகள் மற்றும் பாதுகாப்பு பட்டி. குழந்தைகள் வாகனத்தின் பின்புற இருக்கைகளில் உள்ள பாதுகாப்பு இருக்கையில் அமர வைக்க வேண்டும். இது பிறந்த நாள் முதல் பின்புறம் எதிர்கொள்ளும் பாதுகாப்பு குழந்தைகளுக்கு ஒதுக்கப்பட்ட அதிகபட்ச எடை வரை செய்யப்பட வேண்டும். பயன்படுத்தப்பட வேண்டிய எடை மற்றும் உயர வரம்புகள் மற்றும் பின்னிருக்கைகளின் நிலைகளை அறிய எப்போதும் வழிமுறைகளை சரிபார்க்க வேண்டும். வாகனத்தின் முன்னிருக்கையில் குழந்தைகளை அமர்த்தினால் ஏர்பேக்கில் மோதும் போது ஆபத்தான காயங்கள் ஏற்படக்கூடும். வாகனத்தின் பின்புற பாதுகாப்பு இருக்கையின் அதிகபட்ச எடையை குழந்தையை அடையும் போது சாரதி தனது இருக்கையின் நிலையை முன் எதிர்கொள்ளும் வகையில் மாற்ற வேண்டும். பின்புற பாதுகாப்பு இருக்கைகளை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அது குழந்தைகளுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. உங்கள் குழந்தையின் பாதுகாப்பிற்காக அதை புதிய முன் எதிர்கொள்ளும் இருக்கையுடன் மாற்ற வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் வாகனத்தில் அமரும் போது
அவர்கள் தங்களது பாதுகாப்பிற்காகவும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காகவும் பாதுகாப்பு பட்டியை பயன்படுத்த வேண்டும். ஏர்பேக்ஸ். வாகனம் மோதும் போதும் ஏர்பேக்குகள் இயங்குகின்றன. மேலும் ஸ்டீரிங் மற்றும் விண்ட்ஸ்கிரீனுடன் ஓட்டுநரின் தலை மற்றும் மார்பை வைத்திருப்பதை தடுக்கின்றன. இது பயணிகளையும் பாதுகாக்கின்றன. வாகனங்களின் சாரதிக்கும் பயணிகளின் எண்ணிக்கைக்கும் ஏற்ப ஏர்பேக்குகள் வழங்கப்படுகின்றன. மோதல் விபத்துகளிலிருந்து பயணிகளை பாதுகாக்க அவை வாகனத்தின் பக்கங்களுக்கு வழங்கப்படுகின்றன. மோதல் விபத்துகளிலிருந்து பயணிகளை பாதுகாத்து அவை வாகனத்தின் பக்கங்களுக்கு வழங்கப்படுகின்றன. ஏர்பேக்குகள் பாதுகாப்பு பெல்ட்களை மாற்றாது என்பதை தெரிந்து கொள்வது அவசியமாகும். ஏனெனில் ஏர்பேக்குகள் கார்கள் ஒரு பெரிய மோதல் ஏற்பட்டால் பயணிகளை வாகனத்திலிருந்து வெளியேற்றுவதற்கான வாய்ப்புகளையும் கொண்டுள்ளது. அதனால்தான் எப்போதும் பாதுகாப்பு பட்டியை சரியான முறையில் அணிந்து கொள்வது அவசியமாகும். ஹெட் ரெஸ்ட். நவீன வாகனங்களின் உடல் வடிவமைப்பு. நவீன வாகனங்களின் உற்பத்தியாளர்கள் வாகன பெட்டியை வலுப்படுத்துகிறார்கள், உடலை அல்ல. இதை பொட்டியுடன் கட்டுப்படுத்துவது பயணிகளை பாதுகாப்ப வைத்திருக்கின்றது. வாகனத்தின் முன் மற்றும் பின்புற பாகங்கள் மோதல் சக்தியை எதிர்கொள்வதை உறுதிப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. வாகனத்தின் இரும்பு கடினத்தன்மையின் அளவுகள். முதலாவதாக திண்மையான இரும்பு, இரண்டாவதாக கடினத்தன்மையான இரும்பு, மூன்றாவது கடினத்தன்மையான இரும்பு, மடக்கு அல்லது சிதைக்கக்கூடிய இரும்பு, அலுமினியம் மற்றும் மேக்னீசியம். வாகனத்தில் உள்ள பாதுகாப்பு உபகரணங்கள். தீயை அணைக்கும் இயந்திரம். வாகனங்களின் சுமைக்கு ஏற்றவாறு சரியான வகை தீயணைப்பு கருவிகளை சாரதி தெரிவு செய்ய வேண்டும். எடுத்துக்காட்டாக எரிபொருள் எரிவதை அணைக்க நீர் மற்றும் சோடா அமிலம் கலைந்த தீயணைப்பு கருவியை பயன்படுத்துவது ஆபத்தானது, ஏனெனில் இது தீ பரவுவதற்கு வழிவகுக்கின்றது. கட்டுப்படுத்தப்பட்ட இடங்களுக்கு தீயணைப்பான் பயன்படுத்தப்படுவதை சாரதி தவிர்க்க வேண்டும். அணைப்பானை இயக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள். என்ஜின் பெட்டி முழுமையாக திறந்திருக்க கூடாது. தீயணைப்பான் செல்லுபடியானதா என்பதை உறுதிப்படுத்த சாரதி அவ்வப்போது தீயணைக்கும் இயந்திரத்தை அழுத்த அளவை சரிபார்க்க வேண்டும். பிரதிபலிப்பு எச்சரிக்கை மற்றும் முதலுதவி கருவி. பிரதிபலிப்பு முக்கோணம் என்பது பக்க நீளம் 45 சென்டிமீட்டருக்கும் குறையாத ஒரு சமபக்க முக்கோணமாகும். அதன் மேற்பரப்பில் பிரதிபலிப்பு பொருட்கள் உள்ளன. இது அவசர காலங்களில் பயன்படுத்தப்படுகின்றது. இது வாகனத்தில் இருந்து போதுமான தூரம் வரை பயன்படுத்தப்படுகின்றது. இது சாரதி மற்றும் ஏனைய சாரதிகளையும் பாதுகாப்பை உறுதி செய்வதாகும். முதலுதவி பெட்டி. இந்த பெட்டியில் அவசர காலங்களில் பயன்படுத்தப்படும் மருத்துவ பொருட்கள் உள்ளன. கருவிகள் மற்றும் மேலதிக டயர்கள். டயர்களை மாற்றும் போது அல்லது சிறிய தவறுகளை சரி செய்யும் போது கருவிகள் முக்கியமானவையாகும். பழுதுபார்க்கும் கருவிகள் பின்வருவனவற்றை உள்ளடக்கி இருக்க வேண்டும். ஜேக் ஆர்ம், வீல் லாக், நட் கீ. அனைத்து வாகனங்களிலும் மேலதிக டயர் உள்ளது. இந்த டயர் வாகனத்தின் உடற்பகுதியில் அல்லது வாகனத்தின் பின்புறம் அல்லது அதன் அடியில் பொருத்தப்பட்டுள்ளது. ஸ்பேர் டயர் மற்ற டயர்களின் அளவை போன்றது. மேலும் எப்போதும் சாரதிகளுக்கு அவ்வப்போது அழுத்தத்திற்கு டயரை சரிபார்க்க வேண்டும்.